ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் எப்படி குயிக்காக முடிச்சுட்டு சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இடையில நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ தேர்ஸ்டே எடுத்தது, நேற்று எடுத்த வீடியோ இது. ஃபஸ்ட்டு நம்ம எழுந்தவுடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடித்தாதான் ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டீலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வாட்டர் தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு டீ தூள், சுகரு, இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணுவேன். இப்படி போட்டு பாருங்கள், உண்மையிலேயே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது என்ன அப்படின்னா, உலர் திராட்சை, பாதாம் இது எல்லாமே நான் நைட்டே ஊற வச்சுருவேன். எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடுக்கு அரிசி ஊற போட்டுடுறேன். போட்டுட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டாச்சு. அடுத்து டீ நல்லா கொதிச்சிருச்சு, டீயை குடிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வெண்டைக்காவை எடுத்துகிட்டு இப்படி தண்ணியில் போட்டு நல்லா இப்படி கழுவிட்டு அதை நல்லா ஈரம் இல்லாத ஒரு டவலில் போட்டு சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த வெண்டைக்காவை நம்ம அரியும் போதே ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும், அது மாதிரி இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக அந்த வளவளப்பே இல்லைன்னா நம்ம அந்த வெண்டைக்காவை அரியும் போதே ஒரு மாதிரி வளவளன்னு வரும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை எண்ணெயில் போட்டு அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்போம். ஸோ டைமை மிச்சம் பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு எப்படியும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா? அந்த தேங்காவை எடுக்கிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அந்த தேங்காவை நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை வாட்டரில் காமிச்சிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும் ஈஸியாக. நம்ம எப்போவும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கட்டி இல்லாமல் கீழே போட்டு ஒரு 2 தட்டு தட்டினீங்கனாலே தேங்காய் தனியாக அந்த மூடி தனியாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே அந்த அஞ்சரை டப்பாலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் குக் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிடலாம். இந்த ட்ரேலாம் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே பாதி வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை சீக்கிரம் போகும். அடுத்து நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மிக்ஸி ஜாரோட மூடியில் இந்த ரப்பர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப லூஸ் ஆகி இது கழண்டு வரும். அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரோடைய ரப்பரை போட்டுட்டு இந்த ரப்பரை அதில் போட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஜார் ரப்பர் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காவை அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம்.
குழம்பு ரெடிங்க. இப்போ எல்லா வேலையும் கிச்சனில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கையோடு அதை ஃபுல்லாக தொடச்சி நீட்டாக தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வேலை கொஞ்சம் குறையும். அடுத்து இப்போ நம்ம காலையில் டீ போட்ட பாத்திரம், இந்த சமைச்சதுக்கு அரைச்ச பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையோட விளக்கி வச்சிடலாம். இப்படி அப்பப்போ பாத்திரத்தை விளக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா வேலை வந்து அதிகமாக இருக்காது. சீக்கிரம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வேலையை முடிச்சிடலாம். ஸோ கையோட விளக்கி வச்சிடலாம். நான் கையோட எல்லா வேலையும் முடித்ததுனால கிச்சனே ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அடுத்து வீடெல்லாம் கூட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது. என் பொண்ணு நைட்டு எல்லாம் அந்த பொம்மையெல்லாம் விளையாட்டு ஜாமான் எல்லாம் எடுத்து வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ நானும் எடுத்து வைக்காமல் அப்படியே தூங்கிட்டேன். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய வேலையே. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹஸ்பண்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் கூட்டி நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ நான் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடு கூட்டி முடித்தவனே கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு போனேன். அதுக்குள்ளே பாப்பா முழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே அவங்க டீ தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு டீ பிஸ்கட் கொடுத்தாச்சு. பொண்ணுங்க ஈஸியாக வீட்டு வேலை மட்டும்தான் செய்கிறாங்கன்னு ஆம்பளைங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அதுதான் ஒரு மிகப்பெரிய வேலையே. பாருங்கள், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. கையோட மாவு தீந்துருச்சு. ஸோ மாவுக்கு ஊற போட போகிறேன். நான் எப்போவுமே ரேஷன் அரிசியும் ரேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இது மட்டும்தான் போட்டு அரைப்பேன். இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். நல்லா இட்லியும் வரும், தோசையும் வரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த டம்ளரில் தான் எப்போவுமே எடுத்துக்குவேன். இதில் 8 டம்ளர் ரேஷன் அரிசி போட்டுட்டு அடுத்து பச்சரிசி அதே டம்ளரில் 2 டம்ளர் போட்டுக்கிறேன். அடுத்து வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு உளுந்து போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போது அந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம ரொம்ப நாளாக வெளியவே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பூச்சி வர ஆரம்பிச்சிரும், வண்டு வரும். ஸோ அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். 2 கிராம்பு எடுத்து அந்த உளுந்தம்பருப்பில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வண்டு வரவே வராது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்க்கு தோசை ஊற்றணும், சட்னி அரைச்சி தோசை ஊற்றணும். அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும்னு நான் அதை கவர் பண்ணல. அடுத்து அதை ரெடி பண்ணிவிட்டு துணி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஊற வச்சு துவைச்சி காய போட்டாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். காலையிலேருந்தே ஃப்ரீயாக இருப்பேன். ஈவினிங் அடுத்து நைட்டுக்கு மட்டும்தான் டிஃபன் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே காலையிலேயே நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்க மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பிகினர்ஸ்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். நம்ம கேஸ் ஸ்டவ்வுடைய பர்னர்ஸ் எல்லாமே ரொம்ப பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்பு தான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு எல்லா பர்னரையும் கழட்டி அதை ஒரு டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே இதை போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டு ஒரு 1 hour அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்குற அந்த நரம்பு நார் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சாலே அதோட பிளாக் எல்லாமே போயிடும். நான் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். அதை கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கழுவியாச்சு பாருங்கள். முழுசாக பளிச்சுன்னு ஆகலைன்னாலும் ஓரளவு போயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டிப்பு என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. நம்ம பெருங்காய டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அந்த பெருங்காய டப்பா தீர்ந்து போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அதை தூக்கி எறியாதீங்க. அந்த டப்பாவை எடுத்து அந்த கம்பியில் நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு 5 ஹோல்ஸ் போட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா,
மிளகு இருக்குது இல்லையா, அந்த மிளகை வந்துட்டு நான் எப்போவுமே பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அதை பவுடர் பண்ணி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பவுடரை இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம அறக்க பறக்க வேலை செய்கிற அன்னைக்கு ஏதாவது எக்கு ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா லைட்டாக அப்படி தூவி விட்டாலே போதுங்க. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை இதுக்குள்ளே கொட்டுறேன், அந்த மிளகு தூளை. அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கீழே சிந்தாமல் கொட்டுறதுக்காக அந்த பேப்பரை இப்படி ரோல் பண்ணி அதுக்குள்ளே கொட்டி அழுங்காமல் கொட்டிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்டு டிப்பு. இதில் நம்ம மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அது ரொம்ப நாள் ஆக ஆக வண்டு வந்துடும். ஸோ அந்த வண்டு வந்துட்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. அதில் வண்டு விழாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் நைஸ் சால்ட் இருக்கு இல்லையா, தூளுப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும், வண்டு விழாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த்து டிப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முட்டை வேக வைப்போம் இல்லையா, அந்த வேக வைக்கிற குண்டானில் லெமனை இது மாதிரி குட்டி பீசஸாக 2 பீஸ் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முட்டை வெந்ததுக்கப்புறம் அதோட ஓடு வந்து ஈஸியாக வந்துடும். ஏன் அப்படின்னா, அந்த லெமனுடைய வளவளப்பு தன்மையினால் அந்த ஓடு வந்து ஈஸியாக வந்துடும். அதுவும் இல்லாமல் மெயினாக வேக வைக்கிற அந்த பாத்திரத்தில் அந்த எக்கோட ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காதுங்க. இப்போது முட்டை வெந்துருச்சு, அதை கீழே இறக்கிட்டு சுடுதண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக அந்த முட்டையோடைய அந்த எக்கோடைய ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா, வாழைத்தண்டு எப்படி குயிக்காக கட் பண்ணுறது, அதில் இருக்க நாரெல்லாம் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை ரவுண்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க நார் எல்லாமே தனியாக அதுவாகவே வந்துடும். அந்த நாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் அருவாமனையில் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லேட் ஆகும். இது வந்துட்டு டைம் சேவிங் டிப்பு தான். ஸோ நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி டைம் சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, நம்மள சில பேர் வந்துட்டு தக்காளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அந்த தக்காளியை எப்படி ரொம்ப நாளைக்கு கெடாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். தக்காளியுடைய அந்த மேல் பாகம் இருக்கு இல்லையா, இதை வந்து அடியில் இப்படி திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.